அப்பா என்ன சொல்றார்? என்ன பிரச்சனை ரெண்டு பேருக்கும்? கால் நோட்டு வரலாம். புரிஞ்சாச்சு, நிறுத்தி கொஞ்சம் அமைதியா இருந்தாங்க. ரொம்ப இருக்காண்டா கொஞ்சம். அங்கிட்டு போன உடனே என்னை வந்து தனியை பாரு, விஷயத்தை பேசிக்கிடுவோம், வெற்றி ஆகிட்டாரு. வா பண்ணுவோம், நல்லா தனியை பார்த்து பேசிக்கலாம். ஆந்திரா பாடர், ஆந்திரா பாடர். நீ ஆந்திரா பாடுறாடா, நீ கேரளா பாடுறா நீ? ஓ சரி சரி. எந்த ஊர் ஆந்திரா பாடர்ல? கும்மிடிப்பூண்டி ஆந்திரா பாடர் கடைசியா? கால் வந்துட்டு வரலாம். குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் குருட்டு உலகமடா, கொள்ளையடித்து வல்லமை காட்டும் திருட்டு உலகமடா. தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா, உலகம் திருந்த மருந்து கொள்ளடா. இருக்கும் அறிவை மடமை மூடிய முரட்டு உலகமடா, வாழ்வில் எந்த நேரமும் சண்டை ஓயாத இருக்கு உலகமடா. என்னடா வேணும்? காலில் விழுந்து வரலாம், காலில் விழுந்து வரலாம். காலில் விழுந்து வாங்க. எதிர்த்து என்னன்னு கேட்குறேன். என்னப்பா நீ உட்கார மகளே, வெளி கொடுக்குறியா? வழிகாட்டும் மாளிகை பாறை கருப்பசாமிக்கு, சித்தர் ஐயப்ப சாமிக்கு, ஸ்ரீராமபுத்திர கருப்பசாமிக்கு. 1.25 ஆண்டுகள் உள்ள உட்காருங்க. பார்த்துக்கிட்டு இருந்த தொழில நஷ்டமும் மனவேதனையும் ஏற்பட்டு உழைப்புக்கு வழி இல்லாத அளவுக்கு ஒரு குறை ஏற்பட்டு போச்சு. அது என்னன்னு பார்த்தேன். முட்டுக்கு கீழே படங்கால் வரை தோல் நரம்பு சம்பந்தமான வலி உபாதைகள் தோன்றியது. உண்மையா? இது செய்வனையால வந்திருக்குமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்க உள்ளத்துல உண்டு. நடந்தது உண்மை. அதே மாதிரி உங்க பிள்ளைகளுடைய மனநிலைகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் பொறாமையினால் மன குழப்பம் விட்டு சில குழப்ப நிலைகள் ஓடிக்கிட்டு இருக்கு. அவைகள்ல ஒரு மாற்றம் வேணும். உங்க வீட்டு எல்லையில காளியம்மன்கிற ஒரு அகோரமான ஒரு தேவதை வந்துகிட்டு இருக்கா. அவனுடைய அனுக்கிரகத்தால உன் தொழிலையும் நல்லா ஆக்கித்தார, கடன்களையும் தீர்த்தார, ஆயுளுக்கு கண்டம் இல்லாம ஆக்கித்தார. வேற என்ன வேணும்? கால் விட்டுவா. இப்ப நீ விழுந்து வரலாம். இவர் இருக்கு. சொல்லியாங்க. இந்தா கர்மசாமிக்கு இந்த நோயை தீர்த்து தார, வெற்றியாகி தார. பக்கத்துல வா, பக்கத்துல வா. எட்டி கொடுக்க நினைக்காத, ஓடியா. இந்தா சந்தோஷமா இரு. இந்தாப்பா இந்த 3 முறை என்ன பார்க்க வாங்க, ஜெயிச்சு தார. போங்க கர்மசாமி. ஆமா 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 ஆமா. திருவனந்தபுரம் பெண்ணடியாள், திருவனந்தபுரம் பெண்ணடியாள் முத்துமணி மாலை. என்ன இந்த பாட்டெல்லாம் படிக்க சுவாமி? அவ களத்துல அப்படி முத்துமணி மாலை கிடக்கு. அதுதான்
இது ஒரு கால் விட்டுவான். யாரையா அருமையா இருக்கு. ஒப்பனை பத்தி சொல்லணுமா அத்தாளை பத்தி சொல்லணுமா? அவங்க ரெண்டு பேருக்கும் ஆயுளுக்கு கண்டமில்லாம ஆக்கி தரணும். இழுபட்டு நடக்காங்க ரெண்டு பேரு. சரிண்ணா? நடக்க முடியல, படுக்க முடியல, உட்கார முடியல, சாப்பிட முடியல, இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குங்களா? ஜெயிக்க வச்சு தாரேன், இழுபடாம வண்டியை ஓட்டி கொண்டு போய் விட்டுருந்தேன். கால் வந்துட்டாங்க. வர்றான் பக்கத்தில் வா. இந்தா ஒரு இடத்துல இருந்து பணம் வர வேண்டியிருக்கு, வாங்கி தரேன். நல்லா இந்த உன் உடல்ல எல்லாம் தரேன் சொன்னாரு. இது என்ன பணம்? அலைந்து திரிந்த பின்னும் இன்னொரு கால் விட்டுவா. அழகா உனை பாடும் ஆவலினால் உள்ளம் ஜபாவை இங்கு நாம் உன் வீட்டுக்காரருடைய மனநிலைகள் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த மனநிலைகள் மாறுமா அப்படின்னு கேட்டேன். மாற்றி தருவது என் சக்தி ஆகும். நீ நடத்துகிற தொழில் இவைகளெல்லாம் இப்ப குழப்பத்துக்குரியதா நடந்துகிட்டு இருக்கு. குடியிருக்கிற மனையில தூக்குல தொங்கிருவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் உன் குணத்துல இருக்கு. கால் வந்துட்டுவான். சோப்பா சோப்பா சோப்பா. இந்த நிலைகளை ஏற்படுத்தின அந்த மாந்திரிகம் தகுந்தமானவங்களை கட்டுப்படுத்தி அந்த தீய சக்தியை உன் வீட்டுக்கு வரவிடாம ஆக்கி உன்னை வாழ வச்சு தாரேன். ஒண்ணு, அங்க இருக்கலாமா இருக்கக்கூடாதாங்கிற ஒரு குழப்பம் உன் மனத்துக்குள்ள இருக்கு. 6 மாத காலம் அவகாசம் இருக்கு, ஆத்திரப்படாதே. பக்கத்துல தான் ஒரு பிள்ளைய பத்தி ஒரு கேள்விக்குறி உள்ளத்தில் ஓடுகிறது. அதற்கு விடையும் தாரேன், வெற்றியும் தாரேன். நல்லா ஆமா. கர்மசாமி காரைக்குடி. இந்த கண்ணாடி எங்களுக்கு சேராது. காரைக்குடி கேரளாவுக்கு ஒரு உத்தரவு இருக்கு, பேராதீங்க. கால் ஒன்று. காரைக்குடியா? கருப்புசாமி எங்க இருக்காரு? உங்களுக்கு தானா? கும்பிட்டுவாங்க. டிங் டிங் குதிரை பறக்கு அப்படி வரலாம். ஏன் அழுதாய் ஏன் அழுதாய் என் உயிரே ஏன் அழுதாய். என்ன வேணும் மகனே? அதான் இப்ப நீங்க கண்ணீரும் கவலையுமா இருக்கீங்க. வட்டி கொடுக்க முடியாம வேதனைப்பட்டுக்கிட்டு படபடப்பும் இருப்போமோ போவோமோங்கிற ஒரு குழப்பமான நிலைகளில் சுமந்து கொண்டு இருக்கிறீங்க. அவனை கொண்டு வந்து சேர்த்துட்டா போதுமா? தஞ்சாவூர் பக்கம் இருக்கான், பே தூக்கிடுவோமா? கால் வந்துட்டாங்க. ஆனவரை அழுது விட்டேன், அழுது அழுது பார்த்து விட்டேன். யார்கிட்ட கேட்டு கொடுத்தீங்க? அன்னைக்கு என்கிட்ட கேட்டீங்களா? எங்க சீட்டை குறுக்கி போட்டு கேட்டியோ? அப்ப அவர்கிட்ட வாங்கிட வேண்டியதானே? அப்படி அட்ரா சக்க பேச தெரிஞ்ச உங்களை இல்ல, நீ விவரமானவா. பேசி தப்பிக்கிறது பெரிதில்லை மகளே, வெற்றி அடைய வேண்டும், அதுதான் லட்சியமாகும். அதனால எப்படியாவது ஜெயிச்சு அந்த பணத்தை நான் வாங்கி தந்துடுறேன். உங்களை குடும்பத்துல கஷ்டத்துல இருந்து காப்பாத்தி ஜெயிச்சுட்டான். இன்னும் 20 நாளையில அவன் வெளிப்படுவான், பணமும் உனக்கு கிடைக்கும். போலீஸ்ல கம்ப்ளைண்ட கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிருந்தேன். அசத்தி எட்டி கொடுக்கணுமா? இப்படி வாரேன், அதுக்கு வேற வழி கொடுப்போம். அடுத்த உத்தரவுல அதை பத்தி பேசுவோம். கர்மசாமி, ஆமா
ஆமா, தெற்கை எட்டியே பார்க்க மாட்டேங்கீங்களே, ஐயா எங்களுக்கு இப்படி சோதனை பண்ணுதியே அப்படி கேட்கிறாங்களே, யார் அது? அது என்னப்பா அம்பாசமுத்திர எல்லை. தென்காசி அவங்களுக்கு எந்த ஊருனே? அம்பாசமுத்திரம் எந்த ஊரு? அம்பை எல்லை எங்க? கரடகுறிச்சி அவங்களுக்கு வரலாம், கால் வந்துட்டு வரலாம். யாரெல்லாம் நீங்க 2 மச்சரம் வச்சிடணுமா? எத்தனை வீடு இருக்கு? 2 வீடு இருக்கு. என்ன செய்யணும்? கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா வெற்றி அடைஞ்சிடலாமாங்கிற ஒரு சிந்தனை இருக்கு. என்ன மண்ணுல போடுமா மனையில போடுவோமா? அந்த வியாபாரத்துக்கு வெளிநாடு சம்பந்தமான நட்பு உதவி கிடைக்கும். வியாபாரத்தை தொடங்கலாம், வெற்றிகரமாக நடத்தி தாரேன். கரெக்டா வைகாசி மாதம் 17ஆம் தேதிக்கு மேல் தொடங்கலாம், வெற்றி உண்டு. ஜெயிச்சு தாரேன், கோடி ரூபா கிடைக்கும். ஓடிப்போ. கருப்பசாமி அண்ணாச்சி பேக் வச்சிருக்கீங்களே, உங்க பையன் எங்க இருக்காரு? கிருஷ்ணகிரியில் இருக்காரா? கிழிஞ்சது கிருஷ்ணகிரி. ஏன் அங்க போனாரு? வேலை பார்க்கிறாரா? கால் வந்துட்டாங்க. உன்னுடைய அறிவையும் மனதையும் வைத்து சில நண்பர்களுடைய உதவியை வச்சு வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா மகன் பார்க்க ஜெகஜோதியா இருக்கான். அவன் மூலமா ஒண்ணும் இல்லை. அவன் வாழ்க்கையே ததிகணத்தம் தாளம் தபையில அடிச்சுக்கிட்டு இருக்கு, மாதிரி ஓடுது. உண்மையா இல்லையா? அவனையும் நல்லாக்கணும். வீட்டில் இருக்கக்கூடிய பொம்மநாட்டி உடல்நிலைகள் சரியில்லை, அதையும் சரியாக்கணும். ஏதோ இந்த கடைசி காலம் வரை நல்ல உதவியோடு இந்த வாழ்க்கையை முடிச்சிடணும். கருப்பசாமி, குழப்பம் மட்டும் நடந்துடக்கூடாதுன்னு கேட்கிறேன். கால் வந்து வரலாம். கருப்பசாமிக்கு இந்தாப்பா ஒரு இடம் உன் மூலமா பேச முடியும். அதில் உனக்கு நிறைய பணம் தரேன், சந்தோஷமா இரு, நல்லா இருக்கலாம், வெற்றி மகிழ்ச்சி. என்னண்ணே அம்மா சொல்றாங்க. சேர்மாதவி இல்லை யாருப்பா? சேரன் மகாதேவியா? கால் வந்துட்டு வரலாம். யாருக்கா? யானை தடம் கிடக்கு எங்க இருக்கு? அத்தாளநல்லூர்ல யானை தடம் இருக்கா? அதான பார்த்தேன். கால் வந்துட்டு. என்ன வேணும்? இது யாரு? அம்மா. அம்மா ஒழுங்கா கையெழுத்து போட்டியா? கையெழுத்து போட்டாலா ஒழுங்கா? படிச்சு போட்டியா படிக்காம போட்டியா? அப்படி இருந்து மாட்டிக்கிட்டியே, என்ன செய்ய முடியும்? அதான் இந்த இடத்து பிரச்சனையை நீக்கணும். ஆனா போலீஸ் வர வழக்கு பெறுமோங்கிற ஒரு குழப்பம் உள்ளத்துக்குள்ள வருது. அங்கேயும் இனிமே வெற்றிய நடத்தி தந்தா போதும்ல. ஒரு பொம்பளை இருந்து உள்ள குத்தி விட்டுக்கிட்டு இருக்கா, சிங்கா சிங்கா அடிச்சுக்கிட்டு இருக்கா. கால விட்டுவா. வாழ வந்தவா தாள வைக்கா, என்ன செய்ய முடியும்? இந்தாடா வா, கண்ண முடிக்கா. ஆமா, உன் வீட்டு பக்கத்துல சொன்னமாட வரானே, எங்கடா இருக்கான்? இருக்காரா? கால் விழுந்துவா. ஜெயிச்சு தாரேன், மனத்தை மாத்தி இடத்தை சமமாக்கி தாரேன். சரவணா, ஊர் பக்கத்துல பண்ணியா மேயுது. பெங்களூர் குழந்தைய பத்தி கேட்க வந்தது யாரு? என்ன குழந்தை? எங்க இருக்கான்? நீ குழந்தையால எலிப்பேல பாருங்க. 10 விரலுக்கு 15 மோதிரம் போட்டிருக்கேடா. 2 மோதிரம் தான் போட்டிருக்கியோ. லவ் பண்றியாடா? இன்னும் தான் ஆரம்பிக்கிறோம். கால் வந்துட்டாடா. வீட்டுக்கு போய் இருக்கீங்க. ஒரு பேருக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். என்ன படிச்சிருக்க?
நீ என்ன படிச்சிருக்க? ஒருத்தனுக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கும், இன்னொருத்தருக்கு தனி இண்டஸ்ட்ரியல்ல ஒரு பெரிய பணி கிடைக்கும். இப்போ கொஞ்சம் பண விஷயங்களாக நிறைய பாதிக்கப்பட்டு ஒரு இடம் ஒன்று லாக்கில் மாட்டிக்கிடுது. அதை விடுதலை ஆக்கணும், வெற்றி ஆக்கித்தான். வேற என்ன வேணும்? கொஞ்சம் கண்ண முடிக்கா. சரி, கால் வந்துட்டு வா. நீங்களாம் இருங்க, இடவட்ட விழுத்து வரட்டுமே. இப்ப என்னங்க, நீ பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அரசாங்கத்திலிருந்து உனக்கு வேலை கிடைக்கும். இப்ப நீ பாக்குற பிசினஸுக்கு நான் ஒரு 7 பேரை கொண்டு வந்து சேர்த்தா சரியா இருக்குமா? போதுமா? கொண்டு வரேன். எத்தனை பொம்பளை இருக்கணும் அதுல? கொஞ்சம் திறமையானவங்களா கொண்டு வந்து சேர்க்கிறேன். அப்படி கொஞ்சம் மைனூட்டா பணி செய்யறதுக்கு ஒரு லேடிஸ் தேவைப்படும். அதுக்கு ஒரு உத்தமமான ஒரு பெண்மணியை கொண்டு வந்து சேர்த்துருவோம். கவலைப்படாம இரு, தைரியமா இரு. இப்போ பல லட்சங்களை அதில் போட்டு வச்சிருக்கிற அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கு வேஸ்ட் ஆகிடக்கூடாது கருப்புசாமி, சாதிச்சு தரணும். அதுக்கு கொஞ்சம் சட்டங்களும் உதவியாக இருக்க வேண்டும். என்னது? கவர்மெண்ட் சட்டமும் உதவியா இருக்கணும். இல்லைன்னா அந்த வேலையை என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. கால் வந்துட்டுவோம். என்னடா தம்பி ஒன்றும் சொல்ல மாட்டேங்க, படிச்சு முடிச்சிட்டியா? பேங்க் டெஸ்ட்டுக்கு எழுதுனியா? போதுமா அது உனக்கு? பிடிச்சு கொடுத்துருவோம், பிடிச்சு கொடுத்துருவாக்கா. வேலைக்கு ஆட்கள் வந்தாச்சு. ஒரு வருஷம் கரெக்டாக அனுப்பாங்க, அதுக்கடுத்து வேற ஆட்களை போட்டுருவோம். அந்த ஃபேக்டரியே முடிப்போம். என் பேரை போட்டு ஓட்டிக்கா, என் படமெல்லாம் வாங்கிட்டு போ, ஜெயிச்சு தாரேன். சரியா? அடுத்த வாரம் ஒரு முறை வந்துட்டு போ. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் குறைகள் இருக்கு, ஆபத்தில்லாமல் ஆக்கி தரேன், ஜெயிச்சுக்கலாம். பணம் அடுத்தவனுக்கு கொடுக்கறத நிறுத்துற, அப்பதான் தப்பிக்க முடியும். தேவையில்லாமல் கொடுத்துட்டு மாட்டிட்டு முடிக்காதே. நீ கால் வந்துட்டு வா. தம்பி, இப்போ பார்க்கறதுல உனக்கு சம்பளங்கள் போதாம இருக்கா? அடுத்த ப்ராஜெக்ட் வந்து இந்த ப்ராஜெக்ட் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன் இல்லையா? அடுத்து வேற ஒரு கம்பெனியை ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க நீ. கண்ண விட பார்ப்போம் வருதான்னு. ஆன்லைன்ல என்ன ஆரம்பம் பார்ப்போம். ஆள் எடுக்கிறாங்களா? டொயோட்டாவில் ஆள் எடுக்கிறாங்களே, முறையா? என்னடா என்ன சொல்லுத? கால் வந்துட்டு வா. யூஎஸ்ஏல 7 இடத்துல அந்த கம்பெனி இருக்கு, தெரியுமா உனக்கு? இந்தா வா, நிறைய சம்பளம் கிடைக்கும். அசத்துவேன். இன்சூரன்ஸ்ல இருந்து ப்ராவிடமெண்ட் வர நீ அதில் வந்துடுவேன். அசத்துடா ஆம்பளை. போயிட்டு வா. மாத சம்பளம் கரெக்டாக கொடுத்துருடா. ஓகே, போயிட்டு வா. ஜாக்கிரதையா இருக்கணும். நாவெல்லாம் வாங்கி தரேன், உனக்கு என்ன வீடுல ஓ தானே. கருப்புசாமி, அது பெங்களூரு எல்லை. பெங்களூர் இடம் உனக்கு? இது யாரு? சம்சாரம் கலண்டா அது மின்சாரம். நீ பெங்களூரா செல்லக்குட்டி? அடரா ஆம்பளை. யார்டா பணம்லாம் கொடுத்த? வாங்கணுமா? கிடைச்சிருமாடா? நாமளாம் வாங்கி தரேன், ஏன்டா கவலைப்படுறது? கால் விட்டு வந்து ஏக்கா வணக்கம், நல்லா இருக்கீங்களாக்கா? சரி, சும்மா இருக்கீங்களா? யார் நீங்க? தெரியல எனக்கு. பக்கத்தில் வாங்க. என்ன வேணும்? போன வாரம் வந்தேன், இந்த வாரம் வந்துட்டு போனேன். வேலை கம்மியாக இருக்குது, ஆளுங்க கம்மியாக இருக்குது, சம்சாரத்துக்கு உடம்பு பார்க்க. நீ மட்டும் கண்ண முடிக்கா. சரி, 2 பேரும் ஒன்று போல கால் வந்துட்டு வரலாம். அந்த கண்ணை சொக்குது, புது நோயை போல தெரியுது. வரலாண்டா, வாடா. வேலைக்கு ஆட்களை கொண்டு வந்து விடுறேன்.
நிறைய கான்ட்ராக்ட் அமையும், வெற்றி ஆக்கி தரேன். அடிக்கடி தலை சுத்தும், தூக்கம் வர்றது மாதிரி இருக்கு. என்னன்னு கேட்டேன், ஹீமோகுளோபின் பவர் கொஞ்சம் குறைவா இருக்கு, புரியுதா? ஆனா நீங்க நினைக்காத மாதிரி யாரும் செய்வன வச்சிருப்பாங்களா, மந்திரம் பண்ணியிருப்பாங்களா, தந்திரம் பண்ணியிருப்பாங்களா, பண்ணியிருக்காங்கன்னு சொன்னா நம்ம கொஞ்சம் பணம் அடிச்சுக்கலாம். ஆனா கருப்பசாமி அப்படி என்ன சொல்ல விட மாட்டேக்கானே, என்ன செய்யறது? உண்மையை மட்டும் தானே சொல்லணும். இப்பவுமே சரியாக்கிட்டப்பா, கால் வந்துட்டு அங்க உங்க வீட்டு பக்கம் எதுவும் கிடாய் வெட்டக்கூடிய சாமி இருக்கா? ஆமாம் சார். யார் அது? முனேஸ்வர். நன்னி விட்டுருக்கியா கிடாயி? இன்னும் இல்லை சார். நேரத்து வச்சிருக்கியா? ஆமாம். எவனை வெட்டுற? கோழி வரும். பெருசா சொல்லி சிறுதா செஞ்சு கதையை முடிச்சுக்கலாம் நினைக்கிறியோ? வருமானம் எதுவும் இல்லை சார். ஏமாத்தி கழிதராஸ்கள் இருளவனை பாக்குறேன். நீ கால் வந்துட்டா வா. கடை வெட்டி நம்ம கொஞ்சம் கிடாய் வெட்டலாமா, திங்கலாம்ல, நல்லா இருக்குல்ல? வேண்டாமா? சரி வேண்டாம். வேற எங்கனையா வெட்டி கறி வச்சு சாப்பிடலாமா? அது வேணா செய்யலாம், இழிப்பான் ஜபா. கருப்பசாமிக்கு இனிமேல் வலி வேதனை இருக்காது. உடம்புல இருக்கக்கூடிய கட்டு வெட்டுப்பட்டாச்சு, தெளிவாகிட்ட ஓடு. ஒரு வேலை வேண்டியிருக்கு, அது ஆயிடுச்சுன்னா வேலை முடிச்சது கருப்பசாமி. அது பேச்சுவார்த்தையில் வந்துக்கிட்டு இருக்கு, அட்வான்ஸ் வாங்கணும். போ வாங்கிக்கலாம். எவ்வளோ தருவேன்? ஒரு வேலையில் 50,000 ரூபாய் வரும், அது வந்துச்சுன்னா அப்படியே சாமிக்கு. சரி ஓகே. செப்பல் கடை இருக்கு சார். என்ன மாதிரி? செப்பல் கடை. ஆமாம். அது வியாபாரம் 1000 ரூபாய்க்குள்ளே தான் ஆகும். கணமுடு இந்தா வியாபாரம் நடக்கும், ஓடிப்போ. கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு பெங்களூர்ல இருந்து பணம் வாங்க வந்தவன் கால் வந்துட்டான். பணம் தானடா உனக்கு வேணும், கொடுக்க சொல்லியாச்சு. நீ நினைச்ச அமௌண்ட் கிடைச்சாச்சு, எல்லாம் ஜெயிச்சுக்கா. வேற என்ன வேணும்? குடும்ப பிரச்சனை பிரச்சனை இல்லாமல் தீர்த்து தரேன், ஒற்றுமையாக்கி தரேன். அடுத்து வந்து என்ன பாரு, 9 நாள் டைம் இருக்கு, போயிட்டு வா. கருப்பசாமிக்கு சப்தகன்னிமார்கள் பூலோகத்தை நோக்கி இறங்கி வந்து புனித நீராடுவதற்காக வனவாசம் வந்திருக்கிறாங்க. நான் அவங்களெல்லாம் பார்க்க போனோம், எனக்கு கொஞ்சம் இடம் கொடுக்கலாம்.